இந்திய ராணுவத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் நிறுவனத்திடமிருந்து போர் விமானங்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் இந்த முறைகேடு பற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையை கூட்டி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரை விடுதலை செய்ய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பழநெடுமாறன் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சட்டப்பேரவை முடிவை தமிழக ஆளுநர் ஏற்று 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியரின் சட்டவிரோத போக்கை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேனி மாவட்ட ஆட்சியரின் வற்புறுத்தலால் ரேஷன் பொருட்களை மக்கள் வேண்டாம் என எழுதி கொடுத்திருப்பதாகவும் இது சட்டவிரோத செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரின் விடுதலை குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி பேரறிவாளன் தாய் அற்புதம்மாள் முதல்வரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு குறிப்பிட்ட பிரிவினரிடையே எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் சாதி ரீதியாக தங்களை வெளிப்படையாக அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிடலாம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவி சோஃபியாவின் பின்னால் ஏதோ இயக்கம் இருப்பதாக கூறுவது அபாண்டமான குற்றச்சாட்டு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் மாணவி சோஃபியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசு இலங்கையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழிலுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்தார். போலி ரேஷன் கார்டுகளை தடுப்பதற்காக ரேஷன் கார்டுகளில் ஆதார் கார்டு எண் இணைக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து ரேஷன் கார்டில் ஆதார் விவரங்களை பதிவு செய்யாதவர்கள் வருகிற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை முடிந்து புதிய மாணவர்களுக்கு பல்கலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. அதில் கல்லூரிக்கு வரும் பெண்கள் துப்பாட்டாவால் தங்கள் முகத்தை மூடுவதற்கு தடை விதித்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று மதிப்பு 72.10 வீழ்ச்சியடைந்துள்ளது.